எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சஞ்சய் பிரபாகர். நான் ஜேகேகே முனிராஜா வேளாண் அறிவியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து கொண்டு வருகிறேன். ராவேக்காக திங்களூரில் தங்கியிருக்கோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாட்டு சக்கரை பற்றி பார்க்க போகிறோம். நாட்டு சக்கரைன்னு சொன்னாலே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குல்ல. இப்போ இருக்கிற மக்கள்லாம் வந்து கெமிக்கல்லேருந்து ஆர்கானிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. விலை அதிகமாக இருந்தாலும் ஆர்கானிக்காக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நாட்டு சக்கரை. இப்போ நம்ம நாட்டு சக்கரையோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னா, வெயிட் வந்து லாஸ் பண்ணிக்கலாம், பட் நல்லா டைஜஷன் ஆகும். நம்ம வந்து ஸ்ரீ அறம் நாட்டு சக்கரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கங்க. உங்க பேருங்க? பேர் கருப்புசாமி. கருப்புசாமி. நீங்க இங்க என்னவா இருக்கீங்க? நாங்கள் மேனேஜரா இருக்கேன். சரி, சரிங்க. எத்தனை வருஷமா இந்த ஃபேக்டரி ரன் ஆயிட்டு இருக்கு? இது வந்து 18 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. 18. இது ஒரு பேர் என்னங்க? இதனோட பேர் வந்து ப்ராடக்ட் வந்து உற்பத்தி வந்து கடையடைக்க கொடுக்கும் பேர் வந்து அறம் சொல்லிக்கிறோம். அறம் சொல்லி. சரி, ஓகேங்க சார். அப்புறம் நீங்க வந்து கரும்பெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க? நான் டைரக்டா வந்து தோட்டத்துல இருந்து நாமளே கட் பண்ணி எடுத்து வந்த மாதிரி இருக்கு. ஃபார்மர்ஸ்ல இருந்து டைரக்டாவே நீங்களே. நீங்க இப்ப ஸ்பெஷலா கார்டு இதுக்குன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, இதுலயே வந்து விலைக்கு வந்து வாங்கி நம்ம பண்ற மாதிரி ஃபார்மர்ஸ்ல இருந்தே வாங்கி. சரி, என்ன கணக்கு? அது எவ்வளவுக்கு வாங்குறீங்க? அது டன்னுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து 3500 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறோம். 3500 ரூபாய். ஆமா, ஒரு டன் வந்து 3500 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறோம். சரி, அது எல்லாமே நியர்பை இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் தாங்களா? சரி, அப்புறம் அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? அவங்க இவங்கள்ட்ட தான் வாங்கணும் அந்த மாதிரி இல்ல, யார்கிட்ட வேணும் வாங்கலாம், யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். இங்க வந்து நாட்டு சக்கரை மட்டும்தான், நாட்டு சக்கரை ஐட்டம் மட்டும் உற்பத்தி செய்யறது, வேற எதுவும் இல்ல. அப்புறம் அந்த கரும்பு அந்த சாரெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மிச்ச சக்கை என்ன பண்றீங்க? சக்கையை வந்து மறுபடியும் அடுப்புக்கு தள்ளுற மாதிரி இருக்கும். அடுப்புக்கு தீயா எரிச்சுக்கிறது. வேற ஏதாவது இந்த கம்போஸ்ட் அந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியலா யூஸ் பண்றீங்களா? வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்றது இல்ல. ஏதோ ஒன்லி சக்கையை வந்து பால் அடிக்கிறது வந்து சக்கையை காய வைக்கிற வெயில் காய வச்சு அப்படியே எடுத்து நம்ம அப்படியே அடுப்புக்கு யூஸ் பண்றது அப்படின்னு யூஸ் பண்றது. சரி, வேற வேஸ்டேஜ்ல எதையும் நம்ம யூஸ் பண்றது இல்ல. சரி. நாட்டு சக்கரை எல்லாம் என்ன பிரைஸுக்கு போகுது? வந்து நம்ம 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். கிலோ வந்து 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். சரி, டைரக்டா வந்து நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருந்தா 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். கடைக்கு நம்ம போடுற மாதிரி இருந்தா 65-70 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். பேக்கெட் பண்ணி நாமளே டைரக்டா கடைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப கஸ்டமரே வந்து டைரக்டா வந்து நம்மகிட்ட எடுக்கிற மாதிரி இருந்தா அதுல இருந்து ஒரு 5 ரூபா லெஸ் பண்ணி ஒரு 55, 65 அந்த மாதிரி கொடுக்கலாம். பேக்கெட்ல வந்து எடுக்கிற மாதிரி இருந்தா 60 ரூபாய்க்கு கொடுக்கலாம். லூஸ்லயே வந்து மூட்டையை வாங்க போற மாதிரி தான் நம்ம ஒரு 55 ரூபா ரேட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஃபைனல் ரேட் கொடுக்கலாம். கஸ்டமர் பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப கஸ்டமருக்குனா கொஞ்சம் பிரைஸ் டைரக்டா வந்தா கம்மியாவே கொடுக்குறீங்க. சரிங்க சார். அப்புறம் அந்த நார்மலா அந்த ஒயிட் சுகருக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒயிட் சுகர் வந்து கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து கை மூட்டு களியெல்லாம் வலி எடுக்கும். இதுல வந்து ஆர்கானிக் அது மாதிரி இருக்கு. வந்து டைரக்டா வந்து கரும்பு வந்து வெட்டுறாங்க. சரி, அது வந்து உற்பத்தி எடுக்கும்போது கைகால் மூட்டு வலியில அது வராது. டீ காபி குடிக்கிறப்போ நல்லா இருக்கும். அந்த சுகருக்கு அந்த கண்டென்ட்டும் இங்க இதுலயே இருக்குது. பிரைஸ் டிஃபரன்ஸ் அதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா டிஃபரன்ஸ் வரும். இருந்தாலும் ஆனா நல்லா இருக்கும் ப்ராடக்ட். இது சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்கு உடம்பு. அது சாப்பிட்டா ஒரு 6 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். வலிகள் வரும், மூட்டு வலி அது மாதிரி வரும். சரிங்க சார். எல்லாருமே இங்க வந்து நியர்பைல வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா ஒருத்தங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? நீங்க ஏதாவது ஐடியா? புதுசா இது நம்மகிட்ட வந்து வாங்கி வந்து கடைக்கு அவங்க போடுற மாதிரி இருந்தா வந்து டைரக்டா வந்து பேசணும்னா இது ஒரு 10-5 கம்மி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கும் நம்ம இதை பண்ணலாம். அப்புறம் புதுசா ஆளை வைக்கிறனாலும் அந்த மாதிரி எப்படி வைக்கணும், எந்த மாதிரி அதுக்கான கைடன்ஸ் பண்ணி கொடுக்கலாம், சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணணும், எப்படி வச்சு ரன் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு. சரி, அடியில இருந்து அங்க போகுது. இதுல ஃபில்டர்லாம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதுல ஃபில்டர் அதுலயே ஃபில்டர் வச்சிருக்காங்க. டைரக்டா அது ஃபில்டர் ஆகி மறுபடியும் மோட்டர் மூலமா வந்து இழுத்து மேல வந்து போகுது. சரி, ட்ரம்முக்கு வரும். அப்புறம் இதுல ட்ரம்ல இருந்து இது வரும். உங்க ஊச்சிட்டு பைக் வழியா வந்து சரி கரும்பு போல வந்து எடுத்தோம்னா இதுல இருந்து இப்படி எடுத்து இது பாலுக்கு வந்து ஊத்துற மாதிரி. சரி,
அப்போ அது இருந்து இதுல காய்ச்சுவாங்க. காய்ச்சினாங்கன்னா அந்த பதத்து மாதிரி வரும். சரிங்க சார். அந்த பதத்து போடுவாங்க. பாலை ஊற்றி இந்த மாதிரி காய்ச்சணும். காய்ச்சும் போது இது பொங்கி மேலே வரும்போது இது வந்து இன்னும் சுண்டணும். இது சுண்ட சுண்ட என்ன ஆகும்னா அப்படியே இது பாவ மாதிரி விடும். பாவாகும் போது மேல எடுத்து தொட்டியில் எடுத்து ஊற்றணும். சரிங்க. ஊத்தினா என்ன ஆகும் போது அது சர்க்கரை ஆகும். அது மாதிரி இப்போ ஆத்திட்டே இருக்கு ஒன்று படி ஆத்த இந்த கட்டியெல்லாம் வந்து உடைச்சு கொடுக்குறது அந்த மிஷின் அதுக்கு உடைக்க முடியலைன்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்து உள்ள போட்டு சலிச்சு கொடுக்கும்போது சுகர் தனியாக அதுக்கு கீழே வரும். கட்டி வந்து தனியாக டைரக்டா வந்து இந்த வழியா வந்து கட்டி வந்து விட்டு இந்த கொடுத்து சுகர் வந்து தனியாக அதில் விழுவும். சரிங்க சார். பாக்கெட் இப்படி எடுத்தாங்கன்னா குளுக்கோஸ் அப்படியே நாம் எடுத்து போட்டோம்னா இந்த பேக்கெட் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகி பின்னாடி இருக்கும். 1 kg அதே ஃபுல் பண்ணி நிறுத்தி வச்சோம்னா அது ஓகேவா.